अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयावनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापितायुपदयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्घ्रियुगलं प्रणमामूर्धा भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे சுகதாதம் தபோநிதிம். காஞ்சி மகாத்மியம் அப்படின்ற இந்த அற்புத கிரந்தத்திலே சதுர்முக பிரம்மா, நான்முக கடவுள், அவர் எப்படி இந்த அஸ்வமேதத்தை அனுஷ்டித்து எம்பெருமானை சாட்சாத்கரித்து கொண்டார் அப்படின்ற ஒரு கேள்வி வரவே அந்த சரித்திரத்தை நாரத பகவான் அம்பரீஷருக்கு சொல்கிறார். இந்த மாதிரி சொல்கிறதுல முதல்ல இந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டான வைபவங்கள் எல்லாம் எடுத்து காட்டினார். அது மேலே இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களை எல்லாம் காட்டினார், தீர்த்தத்துக்கு இருக்கிற வைபவங்களை எல்லாம் காட்டினார். அதுக்கப்புறம்தான் பிரம்மாவினுடைய யாகத்தை வர்ணிப்பதாக ஆரம்பித்து முதல்ல ஏன் இந்த பிரம்மா யாகத்தை பண்ணினார் அப்படின்றத சொல்ல ஆரம்பித்தார். அதாவது எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிற காலத்தில் முதல்ல சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டித்தார். நான்முகனை நாராயணன் படைத்தான் சொல்கிறபடிக்கு அந்த எம்பெருமான் தன்னுடைய நாபி கமலத்திலே அந்த பிரம்மாவை சிருஷ்டித்த மாத்திரத்திலே அந்த பிரம்மா பார்த்தார், நான் யாருன்னு தெரியாது, நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கேன்னு தெரியாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது, ஒன்றும் தெரியாத அப்படி கஷ்டப்பட்டுருந்த காலத்தில் சரி தபசு பண்ணுவோம் அப்படின்னு தபஸ் பண்ணி அந்த எம்பெருமானை சாட்சாத்கரித்து கொண்டு தான் வேண்டியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தார். ஆனால் பெருமாள் நேராக வரலை. ஹம்சரூபியா வந்து அவனுக்கு அந்த வேதங்களை எல்லாம் உபதேசித்தார். அது மேலே இந்த சிருஷ்டியை நீ மேல் கொண்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஆணையிட்டு தான் கிளம்பி போயிட்டார். முன்னாடி வராகரா சேவிச்சிருக்கார், இப்போ ஹம்சரூபியா சேவிச்சிருக்கார், இந்த மாதிரி சேவிச்சா போராதே அப்படின்னு ஒரு ஆசை உண்டானது பிரம்மாவுக்கு. எம்பெருமான தன்னுடைய அசாதாரண லட்சணமான அந்த சங்க சக்கர கதா பத்மங்களோட அந்த எம்பெருமானை சேவிக்கணும். கிரீட்டாதி நூபுராந்தமான சர்வ ஆபரணங்களோட, சங்க சக்கராதி திவ்ய ஆயுதங்களோட, அவனுடைய அப்ராக்கிருத திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கிறதே அந்த விக்கிரகத்தை சேவிக்கணும் அப்படின்னு ஆசை கொண்டவர். அந்த எம்பெருமானை அப்படி சேவிக்கணும்னா நான் எத்தனை பெரிய தபஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் எத்தனை யாகம் பண்ண வேண்டி வந்தாலும் பரவாயில்ல, நான் இனிமே அவனை சேவிக்காமல் திரும்ப மாட்டேன்னு தன்னுடைய லோகத்தில் கிளம்பிட்டார். கிளம்பி எங்கே வந்தார்னா பூமியில் வந்தார். பிரயாகம் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய அந்த பிரயாகராஜ் இருக்கிறத இன்னைய பிரயாகராஜம், அந்த பிரயாகத்தில் தான் வந்து 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணால் 100 வருஷ காலம். ஒரு அஸ்வமேத யாகம் 1 வருஷம் அப்படின்னா 100 அஸ்வமேதங்களை பண்ணினார் 100 வருஷ காலம். இந்த மாதிரி பண்ணியும் அந்த எம்பெருமான் சேவை சாதிக்கவில்லை அப்படின்னு பார்க்கிறச்சே ரொம்ப நிர்விண்ணனாக, அதாவது ரொம்ப துக்கித்தனாக அந்த எம்பெருமானை நான் எப்படியானோ அடைந்தே தீரணும், அந்த எம்பெருமானை சேவித்த தீரணும் அப்படின்னு தபஸ் பண்ண ஆரம்பித்தார். அந்த தபஸில் எம்பெருமான் அசரீரியாக ஒரு வார்த்தையை சொன்னான், ஏ பிரம்மன், நீ எத்தனை காலம் இந்த மாதிரி தபஸ் பண்ணாலும் நான் உனக்கு சேவை அளிக்க மாட்டேன். நீ 100 இல்லை 1000 அஸ்வமேத யாகம் பண்ணால் ஒழிய நான் உனக்கு சேவை சாதிக்க மாட்டேன் அப்படின்ன உடனே ஐயோ அப்போ 1000 அஸ்வமேதங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு அவர் ஒரு துக்கம்பட, அதுக்கு பெருமாள் தானே ஒரு வழி சொல்லி கொடுக்குறார். இங்கே இருந்து ஆக்னேய திக்பாகத்தில் சுமார் 1000 குரோஷங்கள், அதாவது சுமார் 2000 மைல் தொலைவில், 2000 கிலோமீட்டர் தொலைவில் சத்யவிரத க்ஷேத்திரம் இருக்கிறது. அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே ஹஸ்தி மலை, ஹஸ்தி சைலம்னு இருக்கிறது. அந்த ஹஸ்தி சைலத்து அதாவது தாழ்வரையில் நீ வந்து இந்த யாகத்தை பண்ணினாயானால்
நீ ஒரு அஸ்வமேதம் பண்ணாலே 1000 அஸ்வமேதம் பண்ணத்துக்கு சமானம் ஆயிடும் அப்படின்னு சொல்லவே அவர் இங்க வந்தார் அப்படின்னு சரித்திரம். அவர் வந்தார் அப்படின்றத மட்டும் ஒரு வார்த்தையில சொன்னோம், அதாவது புறப்பட்டார் அப்படின்றத மட்டும் பார்த்தோம். இனிமே இந்த 10வது அத்தியாயம், இப்போ நாம பார்க்கக்கூடிய அத்தியாயத்துல அவர் எப்படி இந்த பக்கத்துக்கு வந்தார், இங்க எப்படி இந்த காஞ்சின்ற ஒரு ஊரை நிர்மாணித்தார் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 10வது அத்தியாயத்துல பெருசா காட்டப்பட்டிருக்கிறது. இது மேலே இங்கே தான் ரொம்ப முக்கியமான கட்டம். ஏன்னா இந்த 10வது அத்தியாயத்தில் இங்கே வந்தார்னு இருக்கா, யாக ஆரம்பித்தார்னு இருக்கா. இதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் தான் நம்ம வேளுக்கையுடைய சரித்திரமே வரப்போகிறது. 11வது அத்தியாயத்தில் தான் வேளுக்கை சரித்திரமே வரப்போகிறது. மறுபடியால் எல்லாரும் அன்மைகணமாக பிரார்த்திச்சு தொடங்குறேன். நாரதர் சொல்றார், ஹரேர் அனுஜ்ஞாம் ஆக்ஞாய பிரம்மா பிரம்மவிதாம்பரஹ விமானவரம் ஆருஹ்ய பிரம்மர்ஷிகண சேவிதா. பெரிய ஒரு விமானத்தை ஏறினார். ரொம்ப அற்புதமாக இருக்கிற ஒரு விமானம். அந்த விமானத்தை ஏறி பிரம்மர்ஷி கணங்கள், அதாவது பெரிய பெரிய ரிஷிகளெல்லாம், பிராமண ரிஷிகளெல்லாம் அவனை புடைசூழ அவர் அந்த விமானத்தில் ஏறினார். சம்ஸ்தூயமானோ விவிதைர் யயௌ சத்யவிரதம் பிரதி சம்வீஜ்யமானோ விபுதைஹி ச அமரைர் வியஜனைரப்பி சாமரைர் விஜனைரப்பி. அப்போ இந்த பிரம்மர்ஷிகளெல்லாம் சுற்றி இருக்கிறாளே, அவளெல்லாம் அந்த பிரம்மாவை பெருசா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. எத்தனை அற்புதமான காரியம் பண்ணியிருக்கேன், ஒரு ஊருக்கே பிரயாகம்னு பேர் கொடுத்துருக்கேன், அதுக்குன்னு ஒரு தீர்த்த ஸ்தானம் கொடுத்துருக்கேன், இப்போ சத்யவிரதத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னலாம் ரொம்ப நன்னா அவ எல்லாம் அந்த விசிறி வீசுறது என்ன, சாமரம் சேர்க்கறது என்ன, அவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டாடுறது என்ன, யாரை? பிரம்மாவே, பெருமாள் இல்லை. இந்த பிரம்மாவே இந்த மாதிரி கொண்டாடி எல்லாம் அவள் மகிழ்ந்து அவள் வந்துட்டே இருக்கிறச்சு. பேரி மிருதங்க பட்டக பணவா பணவானக வாதகைஹி கந்தர்வாப்சரசாம் சங்கைஹி சமந்தாத் சம்ருதோயு. ஒரு பக்கத்தில் பேரி மிருதங்கங்கள், இதெல்லாம் இந்த நாதங்கள் எல்லாம், பட்டகம் அப்படிங்கிறதெல்லாம் வாத்தியங்கள், அதாவது பறை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான விவிதமான ஒரு வாத்தியங்கள், மிருதங்கம் அப்படி இதெல்லாம், அந்த மாதிரியான வாத்தியங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் முழங்க, இந்த பக்கத்தில் கந்தர்வர்கள் எல்லாம் பாட, அப்சரசுக்கள் எல்லாம் ஆட, இந்த மாதிரி ஒரு பெரிய பரிவாரத்தோடு தான் கிளம்பினார். சத்து கத்வா மகாராஜ க்ஷேத்திரம் சத்யவிரதம் ததா ததர்ஷ தத்ர புண்ணியானி வனானி உபவனானிச்சா. இந்த மாதிரி அந்த திவ்ய விமானத்தில் வந்து இறங்கினவர் முதல்ல சத்யவிரத க்ஷேத்திரம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அத்தனை பெரிய இடம். அந்த பெரிய இடத்துல நிறைய வனங்கள், உபவனங்கள், தசயோஜன விஸ்தாரம், தசயோஜன மாயதம், பரிதோ ஹஸ்திசைலஸ்ய பகுவிருக்ஷ லதாயுதம். 10 யோஜனை, அதாவது ஒரு யோஜனைனா 12 கிலோமீட்டர்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ அந்த 12 கிலோமீட்டர், அப்படி 10 யோஜனை 120 கிலோமீட்டர் அகலம், 120 கிலோமீட்டர் நீளம், இந்த மாதிரி எல்லாம் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல பரிதோ ஹஸ்திசைலஸ்ய பகுவிருக்ஷ லதாயுதம் புண்ணியத்விஜ சமாகீரணம் மிருகயோதேர் அலங்கிருத்தம். எத்தனை அற்புதமான இந்த செடி கொடிகளோ அதெல்லாம் நன்னா வளர்ந்துருக்கிறது. எத்தனை ஆச்சரியமான பட்சிகளோ அதெல்லாம் இருக்கிறது. மிருகங்கள் அதெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி இந்த யானைகள் இதெல்லாம் இருக்கிறது. மயூர ஹம்ச பிரமர நத்யூஹ குலநாதிதைஹி சர்வர்த்து குசுமோபேதைஹி பலவத்பிஷ்ட பாதபைஹி. மயில் என்ன, இந்த ஹம்சம் அன்னப்பறவை என்ன, இந்த வண்டு தேன் வண்டு என்ன, இந்த மாதிரி நிறைய இந்த பசு பட்சிகள் எல்லாம் நிறைய வர்ணிக்கிறார். இந்த அத்தியாயமே இந்த ஊரை வர்ணிக்கிறது. பெருசாக ஒரு சரித்திரத்தை சொல்கிறது இல்லைன்னா ஏதோ ஒரு நீதியை சொல்கிறது அப்படின்னெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே பெருசாக என்ன பண்ணுறது, இந்த அத்தியாயத்தில் 3/4 வாசி என்ன சொல்கிறதுன்னா இந்த ஊரை வர்ணிக்கிறது. ஆனபடியால் அப்படியே மேலோட்டமாக வாசிச்சுட்டே போய்டுறேன். அது என்னன்றதை பார்க்கலாம். அதை சொல்கிறார். மயூர ஹம்ச பிரமர நத்யூஹ குலநாதிதைஹி சர்வர்த்து குசுமோபேதைஹி பலவித்பஷ்ட பாதபைஹி. எல்லா ருத்துகள்லையும், அதாவது வருஷம் முழுக்க பூக்கிற புஷ்பங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது, பழங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. இந்த மாதிரியான அற்புதமான மரங்கள் எல்லாம் கூடியிருக்கிற தேசம். சம்ருதம் சர்வதோ ரம்யம் மந்தாநில நிஷேவிதம் க்ஷேத்திரம் நேத்திரமனக்காந்தம் பிரதர்ஷ கமலாசனஹ. எல்லா இடத்துலையும் மங்களமான இந்த மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் இருக்கிறது, மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது. மந்தமாத வாத்தம், அதாவது குளிர்ச்சியான இந்த காற்று, தென்றல் அப்படின்னு சொல்கிறாலே, இந்த மாதிரியான அந்த தென்றல் வீசுகிற ஒரு அற்புதமான ஒரு வாதாவரணம் இருக்கிறது. அந்த க்ஷேத்திரம் நேத்திரமனக்காந்தம், கண்ணுக்கும் மனசுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இருக்கிறது இந்த க்ஷேத்திரம். இதை பார்த்தார் அந்த பிரம்மா. பார்த்து தத்ர ஹஸ்தகிரிம் திருஷ்டுவா வாராக பல்வலம்
குஹாயாம் ஹஸ்திசைலஸ்ய திருஷ்டுவா நரஹரிம் ததா. இந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பெரிய சத்தியவிரதத்தை பார்த்தவர் இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வந்து அந்த ஹஸ்தி சைலத்தை பார்த்தார், ஹஸ்தி மலையை பார்த்தார். அந்த ஹஸ்தி மலையுடைய குகையில் இருக்கிற பெருமாள் நரசிம்மரை பார்த்தார். பக்கத்தில் வராக வல்மீகம், இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் படுத்திக்கிறது. பெருமாள் பாத்தாளத்தினும் வெளியில் வர்றச்சே அந்த பூமியை பிளந்துண்டு வர்ற இடம் தான் வராக வல்மீகம் அப்படின்னாச்சு. அந்த வராக பல்வலம்னா பெரிய அந்த சரஸ் உண்டாச்சு. பெரிய பெருமாளுடைய திருமேனியில் உண்டான அந்த தீர்த்தம் தான் வாராக தீர்த்தம் அப்படின்னு அனந்த சரஸ் அப்படின்னால உண்டாடுது. அப்படின்னு பார்த்தோமே அந்த அனந்த சரஸ் என்ன, வராக வல்மீகம் என்ன, அந்த ஹஸ்தி சைலத்தில் இருக்கக்கூடிய அந்த குகை என்ன, அதுக்குள்ளே அமர்ந்திருக்கிற அந்த எம்பெருமான் நரசிம்மன் என்ன, இவா எல்லாரையும் பார்த்துட்டே சேவிச்சுட்டே வந்தான் பிரம்மா. பிரணம்ய சகிதோ தேவை நனந்த சதுரானனஹா, எல்லா தேவதைகளோட இந்த இடங்களுக்கு போய் மங்களாசாசனம் பண்ணி ஆனந்தம் பட்டார். தத சைலம் சமாருஹ்ய வீக்ஷமான சமந்ததா இதம் சத்யவிரதம் க்ஷேத்திரம் விஷ்ணோஹோ பிரீத்திகரம் புரம். அது மேலே அந்த ஹஸ்தி சைலத்துக்கு மேலே ஏறி நின்னாராம். அந்த ஹஸ்தி சைலம் அந்த ஹஸ்தி மலைக்கு மேலே ஏறி நின்னார்னா எங்கே சுவாமின்னா, இன்னைக்கு நம்ம வேற பெருவாள் கோவில் வரதராஜரை சேவிக்கிறோமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அங்கே தான் ஹஸ்தி மலை. அது அந்த மலைக்கு மேலே ஏறி நின்னார். இன்னைக்கு கோவில் இருக்குது, அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ஒரு மலையை மட்டும் இருந்திருக்கு. இது இன்னும் பெருமாள் ஆவிர் பவிக்காத காலமோ இல்லையோ, அப்போ இன்னும் அந்த கோவில் இல்லை. அந்த இடத்த பார்த்து நின்னார். அது மலை மேலே நின்று பார்த்தார். சுற்றி அத்தனை அற்புதமான அரண்ய பிரதேசமாக இருக்கிறது. அதை சொல்கிறாருங்க. தத சைலம் சமாருஹ்ய வீக்ஷமான சமந்ததா இதம் சத்யவிரதம் க்ஷேத்திரம் விஷ்ணோஹோ பிரீத்திகரம்பரம். இதுதான் எம்பெருமானுக்கு ரொம்ப உகப்பான தேசமாச்சே, எத்தனை ஆனந்தமாக இருக்கிறது. அத்ரைவ ஹயமேதேன யக்ஷாமி புருஷோத்தமம். இங்கே தான் இனிமேல் நாம் அஸ்வமேத யாகத்தை பண்ண வேண்டியது. ஆனால் இதெல்லாம் காடாக இருக்கிறது. இந்த காடை நாடாக திருத்தணுமோ இல்லையோ, ஆனபடியால் என்ன பண்ணலாம், இது நிச்சித்திய மனசா தைஷ்ச பிரம்மர்ஷி பிஸ்ஸக விஸ்வகர்மாணம் ஆகூய ததோ வசனம் அப்ரவீத். ஆனபடியாலே தன்னுடைய தன் கூட வந்திருந்த அந்த பிரம்மர்ஷிகளோட ஆலோசனை பண்ணி அவ கூட பேசி சமாலோசனம் பண்ணி சொல்கிறா, சரி விஸ்வகர்மாவை அழைச்சி இந்த காடையை நாடா ஆக்கலாம் அப்படின்னு விஸ்வகர்மாவை கூட்டார். விஸ்வகர்மானா தேவதச்சன். அவரை கூட்டு சொல்கிறார், விஸ்வகர்மன் குருக்ஷிப்ரம் புரீம் அத்திர மகாவனே சப்தயோஜன விஸ்தாராம் சமந்தா தஸ்ய பூபிருதா. ஹே விஸ்வகர்மன், இந்த பூமி இருக்கிறது, இப்போ நாம் நிற்கிற இந்த பூமி இருக்கிறதே சத்யவிரத க்ஷேத்திரத்தில், இது 10 யோஜனைக்கு 10 யோஜனை இருக்கிறது. இப்போதைக்கு அதில் 7க்கு 7 யோஜனை ஒரு ஊர் நிர்மாணம் பண்ணுன்றார். பிரம்மா சொல்கிறார், 7 யோஜனைக்கு 7 யோஜனை ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணணும். அந்த ஊருக்கு நான் இப்போ நிற்கிற இந்த ஹஸ்தி மலை தான் நடுவில் இருக்கணும். அந்த மாதிரி இந்த நான் மலையை சுற்றி அந்த ஊரை நிர்மாணம் பண்ணணும். அந்த நிர்மாணம் பண்ணுற காலத்தில் சப்தயோஜன விஸ்தாராம் சமந்தாதஸ்ய பூபிருதா தேவதானவ கந்தர்வ மனுஷோரக ரக்ஷசாம் பிராமணானாம் ரிஷீனாம் ச நிவாசாய க்ஷிதாபிஹா. இந்த இடத்துல எல்லாரும் வாசம் பண்ணணும். யாரெல்லாம் வாசம் பண்ணணும்னா தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், மனுஷர்கள், நாகங்கள், ராட்சசர்கள், பிராமணர்கள், ரிஷிகள். சுவாமி வாமனு நல்லவா இருந்தால் போரும் சொன்னால் போறாதா? அது எதுக்காக ராட்சசர்கள், நாகங்கள் இதெல்லாம் சொல்லணும்னா இருக்கா? அதெல்லாம் எல்லாருக்குமா இந்த ஊரை ஆக்கி வச்சிருக்கார் இந்த பிரம்மா. அதை சொல்கிறதிங்க. தேஷாம் அபிச்ச சர்வேஷாம் ஏ சிருஷ்டா ஜந்தவோமயா. நான் யாரெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கேனோ அவள் எல்லாரும் வந்து ஒருத்தர் விடாமல் எல்லாரும் வந்து இங்கே வாசம் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஊர் அமையணும் அப்படின்னு சொன்ன உடனே திரைலோக்கியாந்த ஸ்திதான் சர்வான் சமானய மதாக்னயா தேஷாம் அபிச்ச சர்வேஷாம் அன்னானி குணவந்தி ச பிராமணானாம் விசேஷேண பக்ஷைர் உச்சாவச்சை சக சம்ஸ்ருஜ்யதாம் காமதேன்வா எஸ்ய எஸ்ய யதேப்சிதம். எதனாலே இந்த ஏற்பாடு அப்படின்னாக்கா, இனிமேல் நான் இங்கே ஒரு அஸ்வமேத யாகத்தை பண்ண போகிறேன். அந்த அஸ்வமேத யாகத்தில் நான் யாரெல்லாம் படிச்சிருக்கேனோ அவள் எல்லாம் வந்து அன்வைக்கணும். என்னுடைய பிள்ளைகளோ இல்லையோ, ஆனபடியால் எல்லாரும் வந்து அன்வைக்கணும். அவள் எல்லாம் வந்தால் அவள் ஊரில் இன்னும் வந்திருப்பா. ஆனபடியால் அவளுக்கெல்லாம் தங்கறதுக்கு இடம் வேணும். ஆனபடியால் இந்த ஊரே ஒரு புதுசாக நிர்மாணம் ஆகணும். அங்கங்கே கிரகங்கள் எல்லாம் இருக்கணும். பெரிய மாளிகைகள் எல்லாம் இருக்கணும். கோபுரங்கள் எல்லாம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கிற இடத்துல இந்த வந்தவாள் எல்லாருக்கும் எத்தனை விதமான அன்னங்களோ, நமக்கு எது முடியுமோ அதை சாதி சொல்லலை, அவளுக்கு எது இஷ்டமோ அதெல்லாம் படைக்கணும். அவள் ஒருத்தர் வந்து எனக்கு இது இஷ்டம் அது இஷ்டம்னா, ஆமாம் காமதேனு தான் இருக்கேன், கேட்டதெல்லாம் கொடுக்குற ஒரு பசுமாட்டு இருக்கேன். ஆனபடியால் அவளுக்கு என்ன பிரீத்தியோ அதை படைச்சு அவளுக்கு கொடுக்க வேண்டியது. சாப்பாடில் மட்டும் குறையே வரக்கூடாது. இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் பிரம்மா. சம்ஸ்ருஜ்யதாம் காமதேன்வா எஸ்ய எஸ்ய தேப்சிதம் ஹஸ்திசைலஸ்ய பரிதா யக்ஞபூமி விதீயதாம்.
இந்த ஹஸ்திகிரிக்கு சுற்றி தான் இந்த யஜ்ஞ பூமியை நிர்மாணமாகணும் அப்படின்னு காட்டுறார். சாலாம் தத்திர விஷாலாம் ச பஞ்சக்ரோஷாயுதாம் குரு வேதிஞ்ச ஹஸ்திசைலாகிரே விஷாலாம் சுபலக்ஷணம். அந்த யஜ்ஞ பூமி ஒன்று இருக்கிறது அப்படின்னாலே அந்த யஜ்ஞ பூமிக்கு ஒரு பெரிய சாலைன்னா மெயின் ரோடு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரியான ஒரு இடம். அதே மாதிரி இந்த பரணசாலை, அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய குடில்கள் அதெல்லாம் வரணும். சாலாஞ்ச அதாவது தத்திர விஷாலாஞ்ச பஞ்சக்ரோஷாயுதாம் குரு, அந்த இடத்துல ஒரு யஜ்ஞசாலை உண்டாக்கணும். யஜ்ஞசாலை எத்தனை பெருசாக இருக்கணும்னா பஞ்சக்ரோஷம், அதாவது ஒரு குரோஷம் அப்படின்னாலேயே தோராயமாக 2 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுட்டா பஞ்சக்ரோஷம் 10 கிலோமீட்டர். ஒரு யஜ்ஞசாலை 10 கிலோமீட்டர் ஆயத்தமாக இருக்கணுமா, அகலமாக இருக்கணுமா, அத்தனை பெரிய யஜ்ஞசாலையை நீ நிர்மாணம் பண்ணணும் அப்படின்றார். பஞ்சக்ரோஷாயுதாம் குரு வேதிஞ்ச ஹஸ்திசைலாகிரே விஷாலாம் சுபலக்ஷணாம் வாஸ்துபூத பலிம் கிருத்வா ததா திரையம்பகம் பலி. அந்த மொத்த யஜ்ஞசாலையில் ஒரு இடத்துல தான் அந்த குண்டம் இருக்கும் இல்லையா, அந்த வேதிகள்லாம் இருக்கும். அந்த வேதி எங்கே இருக்கணும்னா அத்தனை பெரிய இடத்துல 10 கிலோமீட்டர், தோராயமாக 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு சொல்லியிருக்கா இல்லையா, அந்த 10 கிலோமீட்டரில் அந்த மலைக்கு அடிவாரத்தில் தான் யஜ்ஞ வேதி இருக்கணும் அப்படின்னு காட்டுறார். அது மேலே விஷாலாம் சுபலக்ஷணாம் வாஸ்து பூதபலிங் கிருத்வா ததா திரையம்பகம் பலிம் யதாஹி அவிக்னோ பூயான்மே வாஜிமேத கிருத்தூத்தமஹ. நான் இந்த அஸ்வமேத யாகத்தை ஆரம்பித்தால் அதுக்கு எந்த விக்னமும் வரக்கூடாது, அது தடங்களே இல்லாமல் பூர்த்தியாக போய் முடியணும். அந்த மாதிரி எத்தனை பலிகள் உண்டோ எல்லாம் கொடுத்து தான் நீ ஆரம்பின்றார். வாஸ்து பலி, பூதபலி, திரையம்பகம், சிவனுக்கு உண்டான பலி, இந்த மாதிரி எத்தனை பலிகள் உண்டோ எல்லா பலிகளையும் கொடுத்து ஆரம்பி அப்படின்றார். ததா வத்ச குருக்ஷிப்ரம் புரீம் அனுபமா ஈஹா இதி தக்ஷம் சமாதிஷ்ய விஸ்வகர்மாணம் அப்ஜபூஹு அவதீரியாச்சலாத் தஸ்மாத் திருஷ்டிசங்கை சமாவிரதா ரிஷிசங்கை சமாவிரதா. இந்த மாதிரி பிள்ளாய், அதாவது இந்த தேவதச்சனை பார்த்து சொல்கிறா, பிள்ளாய் இந்த விஸ்வகர்மாவை நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு, சரி நீ இனிமேல் பார்த்துக்கோ, எத்தனை சீக்கிரம் முடியறதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையினும் இறங்கி வந்துட்டார். ரிஷிகளோட இறங்கி வந்து கீழே நிற்கிறார். நின்று உபாவிஷத் சுபே தேசே சேஷகாசார பশ্চিமே தத்ரேஷ்டிம் விதிவத் கிருத்வா ரக்ஷாம் அஸ்வஸ்ய சாகரோத். இந்த மாதிரி மலையை இறங்கி கீழே, அந்த மலைக்கு கீழே தானே அந்த அனந்த சரஸ் இருக்கிறது. அந்த அனந்த சரஸுக்கு பশ্চিமத்தில், அதாவது இன்னைக்கு பெரிய ராஜகோபுரம் இருக்கிறதோ இல்லையோ அந்த இடத்துல, அந்த அந்த இடத்துல சேஷகாசார பশ্চিமே தத்ர இஷ்டிம் விதிவத் கிருத்வா ரக்ஷாம் அஸ்வஸ்ய சாகரோது. அந்த இடத்துல தீட்சை பண்ணிக்கிறதுனால ஒரு காப்பு கட்டுண்டு இனிமே நான் இந்த விரதத்தை நான் அனுஷ்டிக்க போறேன்னு ஒரு சங்கல்பம் எடுக்கிறதுக்கு தானே தீட்சை பேர். இந்த மாதிரி காப்பு கட்டுண்டு தான் அந்த விரதத்தை ஆரம்பிச்சுட்டார். அந்த அஸ்வமேதம்னாலே ஒரு குதிரை இருக்கும், அந்த குதிரையை ஒரு வருஷ காலம் எல்லாம் சுத்த விடுவா. அந்த சுத்த விட்டுட்டு கடைசியில் அது வந்த குதிரையை கொண்டு அதை வபா ஹோமங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். அந்த குதிரையை முதல்ல காக்கணும். ஏன் காக்கணும்னா அந்த குதிரை எங்கேயாரும் தொலைஞ்சு போயிட்டா இல்லை பிராணம் போயிட்டா அது இந்த யார் பண்ணுறானோ அந்த எஜமானுக்கு உண்டான தோஷம். ஆனபடியால் அதை நல்லா காக்கணும். அது எந்த உடம்புக்கு ஒன்றும் வரக்கூடாது, அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ணிவிடக்கூடாது, அது எங்கேயும் தப்பிச்சு ஓடிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் பார்க்கறபடியால் அந்த குதிரையை காத்துட்டு நீ தான் அதை காட்டுறது. தத்வாகா அப்படி விப்ரேபிய முமோச்சாஸ்வம் சுலக்ஷணம் ஆத்தியர்த்தோ பிரதமே மாசி ராகாயாம் இந்துவாசரே. இந்த மாதிரி எல்லாம் அந்த ரக்ஷணம் பண்ணி கடைசியில் ஒரு நல்ல நாளை பார்த்து பிராமணர்களுக்காக கோதானங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குதிரையை விடுவித்தா. அது குதிரையெல்லாம் சுற்றிட்டு வரணுமோ இல்லையோ, ஒரு வருஷம் முழுக்க சுற்றிண்டு வரணும், தேசங்களெல்லாம் சுற்றிண்டு வரும். அந்த ஒரு வருஷத்துக்கு சரி நீ கிளம்பு அப்படின்னு அந்த குதிரையை அனுப்பிச்சா வர்மன் வச்சுடுவாளா. பின்னாடி இந்திரன் போனான். அதை சொல்கிறாருங்க. ஆத்தியர்த்தோ பிரதமே மாசி, முதல் ருத்துவினுடைய முதல் மாசத்திலே அப்படின்றார். அப்போ என்ன, சித்திரை மாசத்துலேன்னு அர்த்தம். 6 ருத்துகள் இருக்கிறது. அந்த 6 ருத்துக்களில் வசந்த ருத்து தான் முதல் ருத்து. அந்த வசந்த ருத்துவில் முதல் மாதம் எது, ஒரு ருத்துக்கும் 2 மாதம். அதில் சித்திரை வைகாசி 2 வசந்த ருத்துக்கு வந்து சேர்றது. அப்போ முதல் ருத்துவினுடைய முதல் மாதம்னா சித்திரை மாதம்னு அர்த்தம். அந்த சித்திரை மாதத்திலே ராகாயாம் இந்து வாசரே, ஒரு திங்கக்கிழமையாக இருக்கிறது, பௌர்ணமியாக இருக்கிறது, எல்லாத்தையும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பௌர்ணமியாக இருந்திருக்கு, ஒரு திங்கக்கிழமையாக இருந்திருக்கு, ஒரு சித்திரை மாதமாக இருந்திருக்கு. அந்த நன்னாளிலே யஜ்ஞார்த்தம், அதாவது ஆத்தியர்த்தோ பிரதம மாசி முமோச்சாஸ்வம் சுலக்ஷணம். அந்த அஸ்வம் அந்த குதிரை இருக்கிறது இல்லை, நல்ல லட்சணங்களோட கூடின குதிரை, அதாவது வெள்ளையாக இருக்கணும்,
அதாவது உயரமாக இருக்கணும், நல்ல தஷ்டபுஷ்டமாக இருக்கணும், ஆண் குதிரையாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய லட்சணங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அந்த குதிரை லட்சணங்களோட குதிரையை தான் அனுச்சுவிச்சார். அந்த மாதிரி யஜ்ஞார்த்தம் ரிஷிபிஸ்ஸார்த்தம் அஸ்வோ முக்த ஸ்வயம்புவா எல்லாம் அந்த குதிரை கிளம்பின உடனே ரிஷிகளும் அதன் பின்னாடி கிளம்பி போயிட்டான். ஏன்னா அந்த குதிரை காக்கணுமா இல்லையா, ஒரு வருஷத்துக்கு அந்த குதிரை எங்கேயும் தப்பிச்சு ஓடாத மாதிரி காக்கணும். திரும்பி அது எங்கே போனாலும் ஒரு வருஷத்துக்குள்ள அழிச்சு வந்து ஆகணும். ஆனபடியாலே அதன் பின்னாடி ரிஷிகள் போனார். ததாஸ்வம் அன்மகாத்ராஜன்னு மகேந்திர பாகசாசனஹா. அந்த அந்த குதிரை பின்னாடி நேராக இந்த இந்திரன் இருக்கானோ இல்லையா மகேந்திரன், அந்த இந்திரனே தன்னுடைய படையை எடுத்துன்னு போயிட்டான். ஏன்னா அந்த குதிரை காக்கிறதுன்னா சாமானியமான காரியம் இல்லை. யாரான ராஜா கட்டி போட்டா இல்லை வேற யாராலும் அந்த குதிரை ஹிம்சை பண்ணான்னா அந்த ராஜாக்களை இல்லை ராட்சசர்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு படையும் தேவை. ஒரு ரிஷிகள் இருந்தால் போராது. ஆனபடியால் இந்த இந்திரனும் கிளம்பி போயிட்டான். இந்த மாதிரி போகிறச்சே லப்த்வா பிரம்மண ஆதேசம் தேவை சக மர்ஷிவிஹி ஜுக்வன் பதே பதேஸ்வஸ்ய தத்ரைவாசி சதுர்முகா. இந்த மாதிரி அந்த பிரம்மாவுடைய அவனுடைய ஆணையை பெற்று அவனுடைய அனுமதியை பெற்று இந்திரன் மத்துமுண்டான தேவதைகள் ரிஷிகள் இவா எல்லாரும் அந்த குதிரையை காத்துண்டு அவ எல்லாரும் பின்தொடர்ந்து போனா இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்திலேயே உட்கார்ந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சார் பிரம்மா. இந்த ஒரு வருஷ காலத்துக்கு தான் இந்த இதில் அதாவது இந்த திரும்பவும் அந்த ஜபத்தை பண்ணிட்டு அந்த எம்பெருமானை தியானிச்சுட்டு இருந்தார். தியாயன் ஹிருதா ஜெகநாதம் சங்கச்சக்கர கதாதரம் பிராமணாச்சவ சமாஜ்ஞப்தோ விஸ்வகர்மா பிரணம்யதம் நிர்மமேத புரீம் சிரேஷ்டாம் ஸ்வர்ணப்பிராகார கோபுரம். இதெல்லாம் பண்ண உடனே இந்த மாதிரி பிரம்மா ஜபத்துக்கு உட்கார்ந்தாச்சு, குதிரை கிளம்பியாச்சு. இனிமே ஒரு வருஷத்துக்கு நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தவர் இந்த விஸ்வகர்மா கடகடன் தன்னுடைய காரியத்தை ஆரம்பித்தார். எத்தனை அற்புதமான ஒரு ஊரை தான் நிர்மாணம் பண்ணினார் அப்படின்னு இங்கே காட்டுறார். கிரகைச்ச கிரிசங்காஷைஹி யுக்தான் ஸ்பட்டிக தோரணைஹி நானாரத்ன சித்தைச்சித்ரைஹி சோதைச்சாப்ரம் லிஹைர்விருதாம் தலை ஸ்பாட்டிகசஞ்சன்னைஹி உபேதாம் ஸ்வர்ணகுட்டிமாம் ஜாலவாதாயனோபேதாம் விதர்தி சதசங்குலாம் சத்வாராபணரத்யாಢ்யாம் உச்சாட்டாலக சங்குலாம் வாபீகூப தடாகாத்யைர் அந்நேச்சைவ ஜலாசகைஹி அப்படின்னு இந்த பெரிய பெரிய கிரகங்கள் மாளிகைகள் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சா ஒன்னொன்னும் மாட மாளிகைகளாக இருக்கிறது. ஒன்னொன்னுத்துக்கும் ரத்ன வைடூரியங்களால பதிக்கப்பட்டிருக்கிற நிலங்கள், அந்த கதவுகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. எத்தனை அதாவது அற்புதமாக இந்த ஜாலவாதாயனோபேதம் அப்படின்னு இந்த மாதிரி ஜாலரந்திரகம்னு சொல்லுவா மேலே வென்டிலேஷன், அந்த மாதிரி அந்த ஜாலரந்திரகங்கள் இந்த வாதாயனங்கள் அதாவது ஜன்னல்கள் வாசல்கள் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இந்த அமைப்போட சத்வராபண ரத்யாಢ்யா உச்சாட்டாலக சங்குலாம் அதாவது 4 வீதி. அந்த 4 வீதி எப்படி இருக்கும்னா இந்த ஆபணம்னாக்கா இந்த வியாபாரங்கள் எல்லாம் பண்ணுறாள் இல்லையோ இந்த கடை வீதி அப்படின்வா இல்லையா, அந்த மாதிரி அந்த கடை வீதியாவே அவன் நிர்மாணம் பண்ணினார். இந்த மாதிரி வாபி கூப்ப தடாகாத்தியர் அந்நேஷ்ட ஜலாசயங்கள் அங்கங்கே வாவிகள், அங்கங்கே கூப்பங்கள் கிணறுகள், அங்கங்கே தடாகங்கள் குளங்கள் இந்த மாதிரியெல்லாம் நிர்மாணம் பண்ணினார். இக்ஷுகாண்ட ரசாம்போதை சர்வத சமலங்கிருதா சர்வர்த்து குசுமோபேத்தை உபேதாஞ்சித பாதப்பைகி. ஒரு ஊரை நிர்மாணம் பண்ணணும்னு எப்படி பண்ணணும் இதை பார்த்து கற்றுக்கலாம். என்னென்ன இருக்கணும் இந்த ஊரில் கட்டாயமாக என்ன இருந்தால் அது ஊர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த பார்த்து கற்றுக்கலாம். அவ்வளோ ஆச்சரியமாக அந்த வனங்கள் உபவனங்கள் அந்த புஷ்பங்கள் பூக்கிற செடிகள் என்ன, பழங்களை கொடுக்குற அந்த மரங்கள் என்ன எல்லாத்தையும் தான் நிர்மாணம் பண்ணினார். அங்கே எல்லாம் நட்டு தயார் பண்ணிட்டார் அப்படின்னு காட்டுறார். வஸ்திரை ஆபரணை சித்திரைஹி தனை தானியேஷ்ட சங்குலாம் தேவாயதன சம்பாதாம் விமான சதசங்குலாம். எத்தனை விமானங்களோ அதெல்லாம் நிர்மாணம் பண்ணினார். அதுக்கு வஸ்திரங்கள் என்ன, ஆபரணங்கள் என்ன, தனங்கள் என்ன, தானியங்கள் என்ன, இதெல்லாவத்தோட கூடி இருக்கிற இந்த பெரிய பெரிய பவனங்கள் எல்லாத்தையும் தான் நிர்மாணம் பண்ணினான். அனுத்தமாம் ரித்திமதியும் கஜவாஜி ரதாகுலாம். எத்தனை யானைகளோ எத்தனை குதிரைகளோ எத்தனை பசுமாடுகளோ எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துட்டான். சர்வ சம்ஸ்கார சுகிருதாம் இந்திரசேவா மராவதி. இந்திர கடைசியில் என்ன சுவாமி பெரிய வளவளவன் பேசிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் வந்து இந்திரனுடைய அமராவதி எப்படி இருக்கோ அப்படி நிர்மாணம் பண்ணிட்டான். அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சிடுச்சு. சப்தயோஜன விஸ்தீர்ணம் சப்தயோஜனம் ஆயதாம் விதாத்துர் அஸ்வமேதார்த்தம் நிர்மமேதாம் புரீம் சுபா. 7 யோஜனை அகலம் 7 யோஜனை நீளம் இந்த மாதிரி இருக்கிற இந்த காஞ்சிபுரத்தை தான் நிர்மாணம் பண்ணிட்டான். இன்னும் காஞ்சியின் பேர் இல்லை அப்போதைக்கு, அந்த ஒரு ஊர் மட்டும் நிர்மாணம் பண்ணி வச்சிருக்கான்.
வீத்யஸ்தத்ர சுபாதீர்க விஸ்தீர்ண கிரகசங்குலாக பதாகாத் துவஜசம்பன்னாக சம்சிக்தாஷ் சந்தனோதகைஹி. இங்கே இருக்கிற வீதிகள் எல்லாம் பெரிய ராஜ வீதிகளாக இருக்கிறது, பெரிய பெரிய வீதிகளாக இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமான பவனங்களோட கூடி இருக்கிறது, மரங்களோட கூடி இருக்கிறது, பதாகங்கள் அதாவது அங்கங்கே கொடிகள் எல்லாம் பறக்கிறது. இந்த மாதிரியான அற்புதமான ஒரு அமைப்பு. தேவாசுர மனுஷ்யானாங் கந்தர்வோரக ரக்ஷசாம் பிருதக் 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 அசஸ்வார பிருதக் பிருதக் அசஸ்வாத நிர்மிதா விஸ்வகர்மணா. அப்போது தேவதைகளுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இந்த காலத்தில் சொல்லணும்னா இந்த காலனி அப்படின்ற வருங்க. இந்த தேவதைகளுக்கெல்லாம் ஒரு இடம், இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ஒரு இடம், ராட்சசர்களுக்கெல்லாம் ஒரு இடம், இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு இடத்தை அமைச்சு தான் கொடுத்துட்டார். யக்ஞசாலாம் சுவிபுலாம் விதாத்தும் உபசக்கரமே. இதெல்லாம் பண்ண வேண்டியதை பண்ணி இப்போ தான் யக்ஞ பூமியை பண்ணலாம் அப்படின்னு அங்கே ஆரம்பித்தார். அங்கே பண்ணுறச்ச விஸ்வகர்மா விதேர் ஆக்ஞாம் அனுசிருத்திய விதானத்தா. பிரம்மா எப்படி சொல்லியிருந்தாரோ அந்த ஆணைக்கு இணங்க தான் அதை பண்ணுறச்சே வாஸ்து பூதபலிம் கர்த்தும் ஸ்நாத்வா சேஷ ஹிருதேஷுபே. அப்போது வாஸ்து பலி பூதபலி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றபடியாலே முதல்ல அந்த சேஷ தீர்த்தம் அதாவது அனந்த சரஸ் இருக்கிறதாலே அங்கே தீர்த்தம் ஆகிட்டு கிருத்வா தாருமயம் பூதம் பலபுஷ்பான்ன மோதகைஹி தத்யாட்சத கிருதைர் மாம்சைஹி லாஜைஷ சதிலோதனைஹி வாஸ்து சந்தர்ப்பயித்வா தஹுத்வா செய்வானலம் கிருத்தகு. உடனே ஒரு தாருமயமான ஒரு பூதத்தை பண்ணி அதாவது மரத்தாலே ஒரு பொம்மையை பண்ணி அந்த வாஸ்து புருஷன் அங்கே அவனை ஆவாகனம் பண்ணி அவனுக்கு எத்தனை பழங்களோ புஷ்பங்களோ மோதகங்கள் அதாவது தயிர் அக்ஷதை நெய் மாம்சம் லாஜம் அதாவது நெல் பொரி இந்த மாதிரி எத்தனை உண்டோ திலோதனை அதாவது எள்ளு சாதம் இந்த மாதிரி என்னெல்லாம் கொடுக்கணுமோ அந்த வாஸ்து புருஷனுக்கு என்ன பலி கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து வாஸ்துவும் சந்தர்ப்பயித்வாதா அவனுக்கு சந்தர்ப்பணம் பண்ணி அவனுக்கு திருப்திப்படுத்திட்டு புத்வா செய்வானலே பிருத்தக்கு. அதுக்கு அடுத்து இந்த அக்னியில் தான் ஹோமத்தை பண்ண ஆரம்பித்தார். பிராமணை ரிஷிபிஷ்சைவ சகிதோ வேதபாரகைஹி வாஸ்துவும் சங்கிருஹ்ய விதிவத் மந்த்ரான் ஆதர்வணான் ஜபன். அதர்வண வேதத்தில் சொல்லியிருக்கிற மந்திரம் அந்த வாஸ்து புருஷனுக்காக சொல்லியிருக்கிற மந்திரங்கள் எல்லாம் ஜபம் பண்ணிண்டு தான் அந்த காரியங்கள் எல்லாம் பண்ணினார். யஜ்ஞபூமி பரிக்கிரமிய திக்ஷு பிராகாதிஷு கிரமாத் ஹஸ்திசைலஸ்ய சைஷான்யே பிரதேசே யோஜனத்வயே காத்வா கர்த்தம் சுவிபுலம் பூதம் சம்ஸ்தாபிய சாஸ்திரதா. இவ்வாஸ்து பலி எப்படி பண்ணுறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கார். அதாவது அந்தந்த அதாவது யஜ்ஞபூமி பரிக்கிரமியா அந்த யஜ்ஞபூமி என்ன எங்கே யஜ்ஞம் பண்ணுறாளோ அந்த பூமியை சுற்றி வந்துட்டு பரிக்கிரமியா திக்ஷு பிராகாதிஷு கிரமாத் அதாவது கிழக்கே ஆரம்பித்து ஒரு பிரதட்சணமாக அந்த யஜ்ஞபூமியை பிரதட்சணமாக வந்துட்டு ஹஸ்திசைலச சைஷான்ய அந்த ஹஸ்திசைலத்துக்கு ஐஷான்யத்தில் அந்த திக்கில் அதாவது வட மேற்கு அந்த வடகிழக்கு அந்த வடகிழக்கு தான் ஐஷான்யம்னு பேர். அந்த வடகிழக்கு திக்கில் தான் அந்த 2 யோஜனை தூரத்தில் 2 யோஜனைன்னா 25 கிலோமீட்டர் தோராயமாக அந்த தூரத்தில் தான் எடுத்துன்னு போய் அங்கே ஒரு பெரிய குழியை தோண்டி எப்படி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறதோ அந்த மாதிரி அந்த வாஸ்து பொம்மை இருந்து இல்லையா அந்த பொம்மையை எடுத்து போய் அங்கே அதை புதைச்சி காத்பாகர்த்தம் சுவிபலம் பூதம் சம்ஸ்தாபிய சாஸ்திரத்தை அங்கே ஸ்தாபனம் பண்ணி ஞசிஞ்சத்து சேஷகாசாராது ஆஹ்ரதை கலசோதகைஹி தத்ர மாம்சை பலிந்தத்வா சம்பூஜ்ய விதிவத் புனः. அந்த இடத்துல தான் இதாவது அனந்த சரஸில் எடுத்து போன தீர்த்தம் அந்த கலசத்தில் எடுத்து போன தீர்த்தத்தால் அங்கே அவனுக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே சில மாம்சாதி பலிகள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது அந்த மாதிரி பூஜை பண்ணி ரக்ஷார்த்தம் வாஸ்துபூதஸ்ய லிங்கம் சம்ஸ்தாபிய சூலினஹா அந்த வாஸ்து புருஷனை காக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு லிங்கத்தை வேற ஸ்தாபனம் பண்ணி சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி திரையம்பகம் பலிம் கிருத்வா கேசவம் மனசாஸ்மரன் அந்த சிவனை ஸ்தாபனம் பண்ணதுக்காக அந்த சிவனுக்காக ஒரு பலியை கொடுத்து என்ன மனசில் எம்பெருமான தியானித்து அங்கே நிற்கிறான். பிராகாத் சமன்விதோ விப்ரைஹி பஷ்டா நெய்வாவ லோகையன்னு அதை அந்த அந்த இடத்துல அந்த அதாவது அந்த சிவனை பிரதிஷ்டாபனம் பண்ணி அவனுக்கு பலியும் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டு அங்கே கிளம்பினவர் அதை சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது திரும்பி பார்க்காம அப்படியே கிளம்பி வரணும். அந்த மாதிரி வந்துட்டார். வந்து யசிஞ்சத் யத்ரவை வாஸ்தும் சேஷகாசாரஜை ஜலைஹி தத்ராப்பி அபூத் அனந்தாக்கியம் சரோ ராஜன் சுபாவனம். அந்த மாதிரி அவர் கிளம்பி வந்துட்டார். இது ஒரு பக்கம். இப்போ இது முன்னாடி அங்கே போய் அந்த வாஸ்து பலி கொடுக்குறச்சே இந்த ருத்ர பலி கொடுக்குறச்சே எல்லாம் இந்த அனந்த சரஸில் எடுத்து போன தீர்த்தம் அங்கே கொண்டு அபிஷேகம் பண்ணாருன்னு இருக்கா.
அந்த தீர்த்தம் எல்லாம் ஒரு குளமா நின்னதா, அதுக்கும் அனந்த சரஸ்னே பேராயிடுது. ஏன்னா இதே தீர்த்தம் தானே அதுவும். ஆனபடியாக அங்கேயும் அனந்த சரஸ்ன்னு இருக்கிறது. இது எந்த இடம் தெரியாது. அனந்த சரஸும் ஒரு தீர்த்தம் இருக்கு, சிவனுடைய ஒரு கோவில் இருக்கு. இதெல்லாம் எங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு வடகிழக்கே ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு காட்டுறா. அது எந்த கோவில் நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியா ஒரு இடம். அது மேலே விஸ்வகர்மா தத்தோபியேத்யா ஹஸ்திசைலஸ்ய மூர்தனி பக்வந்தராயான் யஜ்ஞஸ்ய சமுத்வீக்ஷேவ சாஸ்திரதா யஜ்ஞவிக்ன விகாதாயா சேனாதீஷம் அபூஜயத். அதுக்கு மேலே விஸ்வகர்மா வந்து இந்த யஜ்ஞ பூமியை ஆரம்பிக்கணும் பார்த்தார். அந்த இடத்துல தானே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டார். இனிமே இது இந்த யஜ்ஞத்துக்கு நிறைய விக்னங்கள் வரப்போகிறது சாஸ்திரம் சொல்றது. ஆனபடியால் அது வேண்டிய பலிகள் எல்லாம் கொடுத்து தான் ஆரம்பிக்கணும். அது முன்னாடி இந்த வாஸ்து பலி கொடுத்தாச்சு, பூத பலி கொடுத்தாச்சு, இந்த சிவ பலி கொடுத்தாச்சு, இதெல்லாம் ஆயிடுது. இப்போ பாக்கி இருக்கிறது என்னன்னா விக்னங்கள் எல்லாம் அது நீங்கிறதுக்காக விஸ்வக்சேன ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். அதை சொல்றாங்க சமுத்வேக்ஷ சாஸ்திர யஜ்ஞ விக்ன விகாத்தாயா சேனாதீஷம் அபூஜகத்து. சேனாதீஷன் அப்படின்னா சேன முதலியார் அப்படின்னு பெயர் கொண்ட விஸ்வக்சேனருக்கு தான் திருநாமம். அவரை சொல்றது அந்த மாதிரி அந்த விஸ்வக்சேனரை ஆராதித்து தான் ஆரம்பித்தார் அப்படின்னு. தம் பூஜகித்வா கணபம் சகாரோத்தர வேதிகாம் ததசைலஸ்ய பரிதः ஷாலாஞ்செய்வாகரோன்றுப்பா. அந்த விஸ்வக்சேனாரை ஆராதித்து இங்க கணபர் அப்படின்னு சொல்றது. கணபர்னா சாமானியமா பிள்ளையார் சொல்லுவா. அது இந்த இடத்துல அதாவது ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது வாய்ப்புண்டு. ஒரே சப்தம் பல பேரை குறிக்கிறது வாய்ப்புண்டு. இந்த இடத்துல கணபன்றது விஸ்வக்சேனரை குறிக்கும். ஏன்னா சேனாதிபதி அப்படின்னு காட்டுறார். அந்த மாதிரி இந்த கணபர் கணங்களுக்கு எல்லாம் தான் அதிபனாக இருக்கிறவர் அவரை ஆராதனம் பண்ணி அங்கே உத்தர வேதிகையை அதாவது இந்த யஜ்ஞ வேதிகையை தான் நிர்மாணம் பண்ணி தத்த சைலச பரிதா சாலாஞ்செய்வாக்கரோன்றிருப்பார். அந்த மலைக்கு சுற்றி ஒரு பெரிய யஜ்ஞசாலையை தான் நிர்மாணம் பண்ணினார். அங்கே வேதிக்கை ரெடியாக எடுத்து அந்த தயாராக எடுத்து அங்கே சுற்றி யஜ்ஞ பூமியில் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் தயாராக எடுத்து தத்த சைலச பரிதா சாலாஞ்செய்வாக்கரோன்றப்ப மத்திய நகரியா விபுலாம் உன்னதாம் சுபலக்ஷணாம். இது எங்கே இருந்ததா? மொத்த காஞ்சி நகரத்துக்கு நட்ட நடுவில் இருந்தது. இன்னைக்கு இது ஒதுக்கப்பட்டுடுச்சு, சின்ன காஞ்சி அப்படி ஒதுக்கப்பட்டுடுச்சு. இல்லை அன்னைக்கு இதுதான் பெருசு. அந்த மாதிரி இந்த காஞ்சிபுரம் ஆரம்பித்ததே இந்த இடத்துல தான். இந்த நகரத்துக்கு நட்ட நடுவில் அந்த யஜ்ஞவேதி இருந்தது அப்படின்னு காட்டுறார். மத்திய நகரியா விபுலாம் உன்னதாம் சுபலக்ஷணாம் பூர்வ பশ্চিமதசாலாம் பஞ்சக்ரோஷாயதா. அப்போ கிழக்கேன்னோ மேற்கே அந்த யஜ்ஞ பூமின்றது பஞ்சக்ரோஷம், அதாவது தோராயமாக ஒரு 10 கிலோமீட்டர் அத்தனை ஆயத்தமாக இருந்தது அப்படின்னு காட்டுறா. தட்சிணோத்தர சச்சாபி ததா கவ்யூதி விஸ்திருதா. அதாவது வடக்கே என்ன தெற்கே அப்படின்னு பார்த்தா ஒரு கவ்யூத்தின்னா தோராயமாக ஒரு 4 கிலோமீட்டர் 4-5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸ்தம்பை அநேக சாஹசிரை காஞ்சனை ரத்னச்சித்ரிதை கூட்டாகாரை விட்டன்கைஷ்ட ஜாலவாதாயனைரபி தலை ஸ்பாட்டிக சஞ்சன்னை இஷ்டகாபிஷ்ட சஞ்சிதா அப்படின்னு அந்த யஜ்ஞ பூமியில இருந்த அமைப்பு என்ன அப்படின்னு எல்லாம் மேல்கொண்டு இன்னும் பெருசா சொல்ல போறார். இன்னும் ஒரு நாளைக்கு கூட இந்த வர்ணனையே வந்துடும். அதுக்கு அப்புறம்தான் மறுநாளில் தான் இந்த கதையை ஆரம்பிக்கும். இருந்தாலும் ஒரு ஸ்லோகம் தப்பாமல் நாம் சேவிச்சுடணும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்துக்கு சேர இதை சேவிச்சுட்டு இருக்கேன். ஆனபடியால் பொறுத்திருந்து நாளைக்கும் வந்து அன்வைச்சு நாளன்னைக்கும் வந்து அன்வைச்சு இந்த கதை முடிகிறவருக்கும் வந்து அன்வைச்சு சிறப்பிக்கணும் பிரார்த்திச்சு இருக்கிற சிவத்தை ராமானுஜன்.